பரிசுத்தம் செய்வதற்காக புறம்பே பாடுபட்டாராம். நரக வாசலுக்கு புறம்பே, நகரத்திற்கு வெளியே அவர் பாடுபட்டாராம். சிலுவையிலே சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் புலம்பும் போது முழு உலகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது. இதுவரைக்கும் ஒரு 5000 கோடி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றால் 5000 கோடி ஜனத்தினுடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. இனி பிறக்கிறதற்கு ஒரு 200 கோடி ஜனங்கள் பிறக்க இருக்கிறார் என்றால் அவர்கள் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது. ஆகையால் புலம்பினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். எஸ், ஜனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக அவர் சிலுவையிலே போராடினார், புலம்பினார், வேதனையும் துக்கத்தையும் சகித்தார். ஏனென்றால் பரிசுத்தம் மிக 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 கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒன்று. ஆனால் ஒரு நாடி கூட நம்முடைய சுயநீதியினால், நம்முடைய கிரியையினால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அப்போ பரிசுத்தமாய் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நம்முடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, நம்முடைய கிருபையினால் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ச்சி செய்கிற நம்முடைய கிருபையினால் இந்த நாளை எனக்கு நடத்தி தாங்கப்பா. நீ அப்படியே உங்களை கம்ப்ளீட்டாக அவருடைய சமூகத்தில் சரண் பண்ணும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். சார்லி எடியட் என்று சொல்லி அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற நடிகை இருந்தார்கள். சொந்தமாக அவர்களுக்கு விமானம் இருந்தது, பல ஹெலிகாப்டர் இருந்தது, இன்னும் பல விலையேற பெற்ற கார்கள் இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். சினிமா மூலமாக நம்பர் 1 லெவலில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சார்லி எலியட் அவங்க. ஒரு கிறிஸ்மஸ் நாட்களில்